கவிஞனுடைய இந்த நாடகம் இரணியன் கதாநாயகனாகிறான். பிரகலாதன் ஆரிய சூழ்ச்சியில் விழுந்து போன ஒரு சுய புத்தி, சொந்த புத்தி இல்லாத ஒருவனாக மாறுகிறான். தன் மகன் பிரகலாதனுக்கு இரணியன் முடிசூட்டுகிறான். முடிசூட்டும் பொழுது, நான் நேரடியாக இறுதி காட்சிக்கு வந்து விடுகிறேன். முடிசூட்டுகிறான். முடிசூட்டும் பொழுது இரணியனுடைய பெயரை உச்சரிக்கும்படி பணிக்கிறார்கள். ஆனால் அவன் நாராயணன் நாமம் வாழ்க, நாராயணன் நாமம் வாழ்க என்று உச்சரிக்கிறான். இரணியன் கோபம் அடைந்து நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது அவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்று சொல்கிறான். இதோ இந்த தூணில் இருப்பானா என்று தூணை கெட்டி உதைக்கிறான் இரணியன். தூணுக்கு பின்னால் மறைந்திருந்த சிங்க வேடம் அணிந்த ஒரு ஆரியன் வெளியில் வருது. வெளியில் வந்து மறைந்திருந்து இரணியனை வதம் செய்கிறான். கதையை எப்படி மாத்துறாரு? பூனை பிளந்துட்டு வர்றது மாதிரி இல்லை, பூனுக்குள்ள மறைஞ்சிருந்து ஒருத்தன் வெளில வர்றான், வந்து இரணியனை வதம் செய்கிறான். அப்படி அவன் வெளில வரும்போது அங்க இரணியனுக்கு ஒரு வசனம் வைக்கிறார். ஏன்னா உரையாடல் நவீன நாடகத்திற்கு ரொம்ப முக்கியமானது. உரையாடலிலும் புதுமையாக இருக்க வேண்டும். ஒரு உரையாடல் வைக்கிறார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். தூணை உதைத்தால் நீ வந்தாய், நாராயணன் பதில் கேட்கிறார். தூணை உதைத்தேன் நீ வந்தாய், உன்னை உதைத்தால் தூண் வருமா அப்படிங்கிறார். அப்ப இப்படியான ஒரு புரட்சிகரமான உரையாடல்களை இரணியன் நாடகத்திற்குள் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இதெல்லாம் இன்றைக்கே இதை வைக்க முடியுமாங்கிறது தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியல் சூழலில் இது போன்ற நாடகத்தை அல்லது இது போன்ற உரையாடல்களை வைக்க முடியுமா என்பது தெரியவில்லை. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1934 தமிழ்நாடு முழுக்க இந்த நாடகம் பெரிய அளவில் நிகழ்த்தப்படுது. பல்வேறு இடங்களில் நிகழ்த்தப்படுது. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ஓராண்டு இடைவெளி, 1.5 ஆண்டு இடைவெளியில் தொடர்ச்சியாக அந்த நாடகம் நிகழ்த்தப்படுகிறது. அப்படி நிகழ்த்தப்பட்டதனுடைய விளைவாக 1948 விடுதலை அடைந்த இந்தியாவில் முதலாக நாடக தடை சட்டம் என்கின்ற ஒரு சட்டம் நடைமுறை. இதற்காகவே, இரணியனுடைய நாடகத்திற்காகவே பிரிட்டிஷ் பீரியட்ல இந்த நாடகம் சுதந்திரமாக நடைபெறுகிறது. சுதந்திர இந்தியாவில் இந்த நாடகம் தடை செய்யப்படுகிறது. தடையை மீறி நாடகம் நடத்துகிறார்கள். தடையை மீறி நாடகம் நடத்திய குற்றத்திற்காக நடிகர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். நாடக இயக்குநர் கைது செய்யப்படுகிறார்கள். நீதிமன்றத்தின் முன்னால் நிற்கிறார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு, எங்களுக்கு தெரிஞ்சா நடத்தணும், இது எங்களுடைய உரிமை, எங்க மண்ணில் எங்க மக்களுக்காக நாங்கள் நாடகம் நடத்துறது எங்களுடைய உரிமை, அதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் என்று நீங்க தண்டனை என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. தண்டனை அனுபவித்தான் அவர்கள் வெளியில் வருகிறார்கள். அப்படி வெளியில் வரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய ஊர்வலத்தை அண்ணா தலைமையிலும் பெரியார் தலைமையிலும் மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்துகிறார்கள். பாரதிதாசன் அவர்களை அழைத்து வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் இந்த சிறையிலிருந்து வெளியில் வரும் பொழுது நடக்கிறது. இந்த நாடகம் பிறகு என்ன தமிழ் நிலத்தில் நிகழ்ந்தது? முக்கியமாக எம்.ஆர். ராதா என்கின்ற நடிகர்கள், எம்.ஆர். ராதா என்கின்ற ஒரு கழகக்காரன் தமிழ் நாடக கலைக்கு கிடைக்கின்றார். பேரறிஞர் அண்ணா என்கின்ற ஒரு நாடகக்காரர் தமிழ் நாடக நிலத்திற்கு கிடைக்கிறார். கலைஞர் கிடைக்கிறார். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் கிடைக்கிறார். நடிப்பிசை பாவலர் கே.ஆர். ராமசாமி அவர்கள் கிடைக்கிறார். இப்படி டி.கே. சகோதரர்கள், இவர்கள் எல்லாம் இதற்கு பாரதிதாசனுக்கு பிறகான நாடகத்தை நாம் எடுத்து பார்த்தால் நாடக மன்றங்களுடைய பெயர்களே சிறப்பா இருக்கும். சீர்திருத்த நாடக சபா, இரணியன் நாடகத்தை நிகழ்த்திய நாடக சபா பேரு சீர்திருத்த நாடக சபா. அந்த மன்றத்தினுடைய பெயரே, நாடக மன்றத்தினுடைய பெயர் சுயமரியாதை நாடக சபா. ஒவ்வொன்றும் பெயரிலேயே இப்படி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். நாடகங்களுடைய பெயர் தூக்கு மேடை, நச்சுக்கோப்பை, பெயர்கள் இரத்த கண்ணீர், எப்படியான பெயர்கள் வைக்கிறார் பாருங்க. இந்த மாதிரியான பெயர்கள் வருகிறது. நாடக கதை கரு புராண கதைகளிலிருந்து விடுபட்டு சாதி ஒழிப்பு, தீண்டாமை கொடுமை, சாதி மறுப்பு திருமணம், ஒரு பட்டியல் வகுப்பு ஹீரோ ஒரு பார்ப்பன பிராமண பெண்ணை காதலித்து திருமணம் செய்வது போன்ற கதை, பிராமண சமூகத்தில் பிறந்த பெண் கணவனை இழந்த பிறகு அவள் தலைமுடி வழிக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டு காவி உடை புடவை கொடுத்து
மூளையில் அமர்த்தப்படுகின்ற அந்த கொடுமைக்கு எதிராக பங்கஜம் என்கின்ற நாடகம். இப்படி பல்வேறு நாடகங்கள், சாதி மறுப்பு குறித்த நாடகங்கள், பெண் விடுதலை குறித்த நாடகங்கள், தமிழ் உணர்ச்சி, மொழி உணர்ச்சி, இன உணர்ச்சி, மான உணர்ச்சி, தமிழ்நாடு என்கின்ற அந்த தமிழருடைய நிலம் குறித்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நாடகங்கள், இப்படியாக தமிழ் நிலத்தில் பல்வேறு நாடகங்களை நிகழ்த்தி காட்டுகிறார்கள். எல்லாம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் போட்ட விதை. தொடங்கி வைத்தது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். இப்படி பாரதிதாசனுக்கு பிறகான இந்த நாடகம் ஒரு கட்டத்திற்கு பிறகு சமூக சீர்திருத்த நாடகங்களாக மாறுகின்றன. இந்த இடம் ரொம்ப முக்கியமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த சமூக சீர்திருத்த அமைச்சூர் டிராமாஸ், சமூக சீர்திருத்த நாடகம் அமைச்சூர் மன்றங்கள் வச்சு நடத்தினாங்க. நடப்பியல் நாடகம் என்று அதை சொன்னார்கள், சமூக சீர்திருத்த நாடகங்கள் என்று அதை சொன்னார்கள். இந்த சமூக சீர்திருத்த நாடகங்கள் குறித்த பதிவு தமிழ் நாடக வரலாற்று உலகில் பெரிய அளவில் இல்லாமல் போயிடும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கண்டுகொள்ளப்படாத கலைஞர்களாகவே போய்விட்டார்கள். சமூக சீர்திருத்த நாடகங்களை ஒவ்வொரு கிராமங்களிலும் 2000-3000 கிராம மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு திருவிழா காலங்களில் சமூக சீர்திருத்த நாடகங்களை அந்தந்த ஊரில் உள்ள கலைஞர்களை வைத்துக் கொண்டே, அந்தந்த ஊரில் உள்ள இளைஞர்களை பயிற்றுவித்து, அந்தந்த ஊரில் உள்ள நாடக இயக்குனர்கள், படைப்பாளிகளே நாடகங்களையும் உருவாக்கி படைத்து பல்வேறு நாடகங்கள் இந்த தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டது. எங்கள் பகுதிகளில், குறிப்பாக எங்கள் கிராமத்தை ஒட்டிய எங்கள் ஊரில் ஒரு 12 கிராமங்களில் மட்டுமே 25க்கும் மேற்பட்ட சமூக சீர்திருத்த நாடக மன்றங்கள் இயங்கி வந்தன. இன்றைக்கு அவை இல்லை. இந்த நாடக சபாக்கள், நாடக மன்றங்கள் இன்றைக்கு இல்லை. இதில் நடித்த கலைஞர்கள் எல்லோருமே எங்கள் பகுதியை சார்ந்த இளைஞர்கள். அவர்களே முறையாக பயிற்றுவித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து நாடகத்தை நிகழ்த்துவார்கள். நாடக கரு பெரும்பாலும் நாம் முன்னாடி பட்டியலிட்ட அந்த கருவை மையமாக வைத்ததாகவே இருக்கும். நடப்பியல் நாடகங்கள் என்ற பெயர். அதிலே சில வரலாற்று நாடகங்களும் இருக்கும். சாணக்கியனை மையமாக வைத்த சாணக்கிய சபதம் போன்ற நாடகங்களும் நிகழ்ந்திருக்கின்றன. தாஜ்மஹால் நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. ஷாஜஹான் பற்றிய நாடகம், இது போன்ற வடநாட்டு கதைகளை வைத்த நாடகங்களும் இந்த சமூக சீர்திருத்த நாடகங்களில் நடந்திருக்கின்றன. புலிகேசி சாளுக்கிய மன்னர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையிலான போர், அது குறித்த நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இப்படி பல்வேறு நாடகங்கள், வரலாற்று வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அசோகர் சக்கரவர்த்தியினுடைய நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இது போன்ற நாடகங்கள் ஒரு பக்கம் நிகழ்த்தப்பட்டிருந்தாலும் அவற்றை தாண்டிய நடப்பியல் நாடகங்களும் பல நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டது. இந்த நடப்பியல் நாடகங்கள், சமூக சீர்திருத்த நாடகங்கள் தமிழ் சமூகத்தில் மிகப்பெரிய அளவிலேயே அவருடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கலைஞர்கள், அந்த படைப்பாளிகள் ஆய்வாளர்களாலும் கண்டுகொள்ளப்படவில்லை, அவர்கள் மீது கலை குறித்த அக்கறை உள்ளவர்களாலும் கண்டுகொள்ளப்படவில்லை, அரசாங்கத்தாலும் கண்டுகொள்ளப்படும். ஆய்வாளர்களும் கலை ஆர்வலர்களும் கண்டுகொண்டால்தான் அரசாங்கம் கண்டுகொள்ளும். அரசாங்கத்திற்கு அப்போதான் தெரியவே வரும். இந்த உரையினுடைய வாயிலாக நான் முன்வைக்க விரும்புவது, இந்த சமூக சீர்திருத்த நாடக படைப்பாளிகளை, அந்த கலைஞர்களை கண்டுகொண்டு, இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களை கண்டுகொண்டு அவர்களுக்கான வாழ்க்கையை, குறைந்தபட்ச ஓய்வூதியத்தையாவது அவர்களுக்கு வழங்குவதற்கு முன்வருவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுமானால் அது இந்த உரையினுடைய பயனாக நான் கருதுகிறேன். மிக முக்கியமாக இதற்கு பிறகுதான் இந்த சமூக சீர்திருத்த நாடகங்களுக்கும் நான் ஒன்றை ஒப்பிட்டு விடைபெற விரும்புகிறேன். சமூக சீர்திருத்த நாடகங்கள் என்று சொல்லக்கூடிய நடப்பியல் நாடகத்திற்கும் இன்றைக்கு நவீன நாடகம் என்று சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய நாடகத்திற்குமான மதிப்பீட்டை தர வேண்டும் என்றால், என்னுடைய பார்வையில் நவீன நாடகம் என்பது, இன்றைக்கு அவர்கள் பேசுகின்ற நவீன நாடகம் என்பது ஒரு சின்ன அரங்குக்குள் முடிந்து விடுகின்றது. பாதல் சர்க்கார் அரங்கை விட்டு வெளியே வந்து மக்களை தேடி நாடகம் போடுவோம், நாடகத்தை நிகழ்த்துவோம் என்று அவர் தொடங்கிய அந்த மரபிலிருந்து வந்தவர்கள் இன்றைக்கு ஒரு சிறிய அரங்கிற்குள் ஒரு 20-30 பேரை மட்டும் வைத்துக் கொண்டு நாடகத்தை நிகழ்த்தக்கூடிய நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த கதை என்ன ஏதுங்கிறது அவர்களுக்கு மட்டும்தான் புரியும்.
நவீன நாடகம் தெரிந்தவர்களுக்கு அல்லது அது பயிற்சியில் இருந்தவர்களுக்கு தான் அது புரியும். நம்மை போன்ற பாமரர்களுக்கு அந்த நவீன நாடகம் குறித்து எந்த புரிதலும், எனக்கு என்னை போன்றவர்களுக்கு புரிவதில்லை. ஆனால் சமூக சீர்திருத்த நாடகங்கள் போட்ட அது ஏற்படுத்திய பாதிப்பு என்பது மிக முக்கியமானது. 2000, 3000 மக்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு கோவில் திருவிழாவில் இந்த நாடகங்களை 2 மணி நேரம் நிகழ்த்துவார்கள், 3 மணி நேரம் நிகழ்த்துவார்கள். கூட்டம் கலையாமல் அப்படியே இருக்கும். மக்கள் அந்த நாடக கதாபாத்திரங்களோடு ஒன்றி போய் விடுவார்கள். பல்வேறு சிக்கல்களுக்கு இடையே எல்லாம் அந்த நாடகத்தை அவர்கள் நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு இடையே நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல்வேறு எதிர்ப்புகளுக்கு இடையேவும் நிகழ்த்தியிருக்கிறார்கள். ஆதிக்க பெரியர்களினுடைய எதிர்ப்புக்கு இடையிலெல்லாம் இந்த நாடகங்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. எனவே அது போன்ற சமூக சீர்திருத்த நாடகங்கள் உருவாவதற்கும், நவீன நாடக கூறுகள் தமிழிலே தோன்றுவதற்கும், புதிய புதிய முயற்சிகள் தமிழ் நாடகத்தில் தோன்றுவதற்கும் காரணமாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இருந்திருக்கிறார் என்பதுதான் இந்த என்னுடைய உரையின் வாயிலாக நான் சொல்ல விரும்பக்கூடிய செய்தியாகும். எனவே புரட்சி கவிஞர் பாரதிதாசனை நாம் வெறும் கவிஞராக மட்டும் கருதிவிடாமல் தமிழ் நாடக நிலத்திற்குள், தமிழ் நாடக உலகிற்குள் ஒரு புது மாறுதலை, புது ரத்தத்தை பாய்ச்சிய ஒரு படைப்பாளியாக, ஒரு புரட்சியாளராக நாம் பாரதிதாசனை கருத வேண்டிய தேவையும் இருக்கிறது. முன்பு எப்பையும் விட புரட்சி கவிஞர் பாரதிதாசனை நாம் அதிகமாக வாசிக்கவும், அவரை அதிகமாகவும் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய தேவையும் நெருக்கடியுமான ஒரு சூழலிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில் பொதுவாக. பாரதிதாசனை அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பாரதிதாசன் போன்றவர்கள் நாடகக்கலையிலும் கவிதை உலகிலும் இது போன்ற மாற்றங்களை, புது முயற்சிகளை மேற்கொள்ளாது போயிருந்தால் தமிழ் தன்னுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகாமல் தேய்ந்து போயிருக்குமே தவிர ஒரு அடி கூட முன்னேறி இருக்காது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த திணை இலக்கிய அமைப்பிற்கும், அன்பு தோழர் இளமாறன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரபு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.